நம்முடைய திரு டிடிவி தினகரன் அவர்களே இணைந்து இருக்கிறார். சார், உங்க எம்எல்ஏ எங்க இருக்காருன்னு உங்களுக்கு தகவல் இருக்கா? என்ன நடந்தது சார்? அதாவது நேத்து என்ன ஒரு 11 மணி போல என்ன வீட்டுல பாத்துட்டு நேத்து என் மகள் வீட்டுல தான் இருக்கேன். நான் நாளைக்கு பாண்டிச்சேரி போய் எங்க எம்எல்ஏக்கள் எல்லாம் சந்திச்சுட்டு நம்ம ஏடிமிகே நண்பர்கள் எல்லாம் சந்திச்சுட்டு மன்னார்குடி போயிட்டு ஒரு 2-3 நாள் கழிச்சு வரேன்னு சொன்னாரு. ஓகே, அனுப்புனேன். இன்னைக்கு எனக்கு திடீர்னு இன்னைக்கு விஜயால ஒரு வேலை நிரூபிக்க முடியலன்னா நம்ம ஏடிமிகேவுக்கு கிளைம் பண்ண சொல்லணும். அவர்களை நம்ம ஜனநாயக முறைப்படி கிளைம் பண்ணி எல்லாரோட ஆதரவு பெற்று ஆட்சி அமைக்கிறதுக்கு நம்ம கட்சி ஒரு உறுதியாக இருக்கிறன்னு சொல்லி லாயரை விட்டு இந்த லெட்டர் டிராப் பண்ணி எனது உதவியாளர் போய் காமராஜ் அங்கே இருந்தவரை ஒரு மன்னார்குடி கிளம்புறவரை இருக்க சொல்லி இந்த லெட்டர் ஒரு அரௌண்ட் 6:30க்கு கையெழுத்து போட்டு கொடுத்துட்டு போயிட்டார் அவர். ஆனால் நான் டிவியில் பார்க்குறேன் இதை மாதிரி டிவிக்கு காமராஜ் அப்படின்னு வருது. அவர் பேர் காமராஜ், அது காமராஜ்னு வருது. காமராஜ்னா எந்த காமராஜ்னு தெரியல, ஒரு லெட்டர் வந்திருக்கு. அதனால நான் இம்மிடியேட்டா அந்த காப்பியை செக்ரட்டரியை போன்ல அனுப்ப சொல்லி ஏடிசிக்கு அனுப்பி நான் பார்க்கணும்னு சொல்லி கேட்டு கணவர்கிட்ட சந்தித்து கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். இது ஒன்று குதிரை பேரமா இருக்கணும், இல்லை ஆள் கடத்தலா இருக்கணும், இல்லை ஃபோர்ஜரியா இருக்கணும். இதை சீரியஸான அலிகேஷன், இதை நீங்க விசாரிச்சு கண்டுபிடிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்கேன். நேத்து வரையும் அங்க பாண்டிச்சேரியில இவரும் இபிஎஸ் போனதுக்கு அப்புறம் உங்க எம்எல்ஏ போனதா கேள்விப்பட்டோம். நடுவுல ஏன் இவ்வளவு மிஸ்கம்யூனிகேஷனா? இல்ல எப்பவுமே ஏன்னா பிகாஸ் ஹி இஸ் கண்டெஸ்டட் ஃப்ரம் யுவர் குக்கர் சிம்பிள், சோ அதனால கேட்க வேண்டியதா இருக்கு. என்ன ஆச்சு அப்படின்றத உங்களுக்கும் இன்னும் தெரியல. இப்ப என்னுடைய உதவியாளர் போய் கையெழுத்து வாங்குறப்ப நல்ல விதமா அவரோட பேசிட்டு காபி குடிச்சிட்டு அவருக்கு கையெழுத்து போட்டு தான் அனுப்பியிருக்காரு. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு தெரியல. இப்ப அடுத்ததா என்ன சார் பண்ண போறீங்க? ஏன்னா ஒரு 47 எம்எல்ஏ அதிமுக இருக்காங்க, உங்க ஒரு எம்எல்ஏ எங்க காணோம்னு கம்ப்ளைண்ட் கவர்னர் கிட்டே நீங்க சொல்லியிருக்கீங்க. அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலையில நெக்ஸ்ட் மூவ் ஆஸ் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் அல்லது என்டிஏ வாட் கோயிங் டு டூ சார்? நான் எங்க கூட்டணி கட்சி தலைவர்களோட பேசிட்டு அடுத்த கவர்னர்கிட்ட கொடுத்துருக்கோம். அவங்க சீரியஸா அதை நான் இன்வெஸ்டிகேட் பண்றேன்னு சொல்லியிருக்காங்க. எங்க கூட்டணி கட்சி தலைவர்களோட பேசிட்டு அடுத்த கட்டம் என்னங்கிற நடவடிக்கை எடுப்பாங்க. யார் மேலேயாவது திரு டிடிவி தினகரன் சந்தேகப்படுறாரா? லைக் உங்க எம்எல்ஏ இஸ் மிஸ்ஸிங் அப்படின்னு சொல்றதுனால யார் மேலேயாவது சந்தேகப்படுறீங்க? ஆதரவு கடிதம் டிவிகேக்கு வந்திருக்குன்னா டிவிகே தலைவர் தானே இப்ப முதலமைச்சர் ஆகிறதுக்கு தவிச்சிட்டு நிக்கிறாரு. அதனால அவர் மேலதான் சந்தேகம் வருது. வேற யார் மேல வர முடியும்? வேற மேல என்ன சிலோன்ல உள்ள கட்சி மேல வர முடியுமா? தூய சக்திங்கிற பேர்ல இன்னைக்கு தமிழ்நாட்டில் அராஜகம் பண்ற டிவிகே மேலதான் வரும். டிவிகே தலைவர் தான் முதலமைச்சர். யாரு எல்லார்ட்டையும் போன்ல பேசி ஆதரவு கேட்டுட்டு இருக்கிறது? ராவணன் சீத்தையை கவர்ந்த மாதிரி எதிர்கட்சிகளை கவர்றது யாரு? அவரை எதிர்த்து போட்டிட்டு டிவிகே வெற்றி பெற்ற தொகுதி இது மன்னார்குடி. அங்க எங்க எம்எல்ஏ சப்போர்ட் அவரு கேட்டு இல்ல அவரை தூக்கிட்டு போயோ இல்ல பணம் கொடுத்து வாங்கியோ அவர் செய்யறது எப்படி ஜனநாயகத்துல நியாயமா இருக்கும், தர்மத்தை அடிப்படையில் இருக்குங்கிறது தான். முதல்ல இப்படி இருக்காங்களே இவங்க ஆட்சி பொறுப்புக்கு வந்தா இவர்களுடைய நடவடிக்கை எப்படி இருக்குங்கிறது ரொம்ப விபரீதமாக போய் கொண்டிருக்கிறது. யாரும் சொன்னாங்களே விபரீத ராஜயோகம்னு சொன்னாங்களே, அந்த விபரீதத்தோட விளைவு தான் இதுங்கிறது தெரிய வருது. இப்ப நீங்க உங்க எம்எல்ஏவை ஆதரவு கடிதம் கொடுத்திருக்காங்கன்னு அவங்க சொல்றாங்க, நீங்களும் கொடுத்திருக்கிறீங்க. இப்போ நான் ஒரிஜினல் கொடுத்திருக்கேன் சார். அவர் உங்க தொலைக்காட்சியில தான் அவர் அனுப்புறதா வந்த கடிதத்தை தான் பார்த்தேன். அதை பத்தி நான் கவர்னர்கிட்ட எதுவும் பேசிக்கல. இதுதான் ஒரிஜினல், நாங்க வாங்கிட்டு வரோம், இந்த கொடுத்துருக்கோம் அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டேன். இப்ப இபிஎஸ் அவர்களை ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொல்லி நீங்க கவர்னரை சொல்லும் பொழுது கவர்னர் என்ன ரிப்ளை கொடுத்தாரு? ஒண்ணும் இல்ல, அந்த கடிதத்தை வாங்கிட்டாரு. நீங்க அவர் ஆட்சி அமைக்க இல்லங்க, நான் இந்த மாதிரி கடிதம் வாங்கியிருக்கேன்னு சொல்லி அவர் கையில கொடுத்துருக்கேன். கரெக்டா? அப்படிதான் கொடுத்துருக்கேன். ஏன்னா டிவிக்கு கொடுத்த டைம் முடிஞ்சிட்டா என்னன்னு எனக்கு தெரியாது இல்ல. அதனால நான் அவருக்கு வேணுமே ஒரு ஊருக்கு போறாருன்னு வாங்கின கடிதம் இதுதான் நான் வாங்கியிருக்கேன். நான் ஒரு அலையன்ஸ் பார்ட்னர். நாங்க எடப்பாடி பழனிசாமி தான் முதலமைச்சர்னு சொல்லி ஓட்டு கேட்டிருக்கோம். அங்க காமராஜ் அதை சொல்லி தான் ஓட்டு கேட்டிருக்காரு. எங்க கட்சி அமமுக நிர்வாகிகள், தொண்டர்கள், அதிமுக, பாஜக மற்றும் பாமக போன்ற எல்லா கட்சிகள் தொண்டர்களும் நிர்வாகிகளும் கடுமையாக உழைத்து தான் மக்களும் எங்களுக்கு ஆதரவா குக்கருக்கு திமுக கோட்டையிலேயே திமுகவோட முக்கியமான வேட்பாளரை எதிர்த்து எங்களுக்கு வாக்களிச்சிருக்காங்க. முன்னாள் அமைச்சர் டிஆர்பி ராஜாவுக்கு எதிராக குக்கர் சின்னத்துக்கு வாக்களித்திருக்காங்க. இதை ஒருத்தவங்க போச்சர் மாதிரி போச்சிங் பண்றது, ராவணன் சீத்தையை கடத்துற மாதிரி கடத்துறது எந்த விதத்துல நியாயம்? தூய சக்தி நாங்கன்னு சொல்றவங்க செய்யற செயலா இது? இன்னொரு கட்சி எம்எல்ஏ போய் இப்படி தூக்கலாமா? அதற்கு அவர்கள் அதான் இன்வெஸ்டிகேட் பண்ணணும்னு சொல்லி
வந்து ஒரு குதிரை பேரம் தான், அதான் இருக்கணும். ஓகே. ஏடிஎம்கே அதே போல டிஎம்கே எல்லாரும் ஒரு லைனப் ஆகி ஒரு அலையன்ஸ் வரும் அப்படின்ற ஒரு டாக்ஸ் இருக்கும் பொழுது உங்ககிட்ட யாராவது அதுக்கு அப்ரோச் பண்ணாங்களா? என்கிட்ட யாரும் பண்ணல. இந்த லெட்டர் நானாதான் திரு இபிஎஸ் அவர்கள் தலைமையில ஆட்சி அமைக்கிறதுக்கு ஜனநாயக ரீதியான முயற்சி எடுக்கணும். எப்படி சார் அமைக்க முடியும்? ஏன்னா மெஜாரிட்டி இல்லையே, உங்களுக்கு தெரியாது. இல்ல டிஎம்கே தான் நாங்க எதிர்கட்சியா இருக்க போறோம்ட்டாங்க. அடுத்த நாள் நாங்க கிளைம் பண்ணுவோம். இதுல என்ன உங்களுக்கு தெரியாத சூப்பர்? இல்ல அதே வேற பிஜேபியும் வந்து நாங்க யார் பக்கமும் இருக்க மாட்டோம்னு சொல்லி இன்னைக்கு நயினார் நாகேந்திரன் சொல்லியிருக்காங்க. கரெக்ட், பிஜேபி இருக்க மாட்டாங்க. பட் நாங்க அதிமுக, அமமுக, மற்ற பாமக அது மாதிரி கட்சிகள்லாம் சேர்ந்து கோரிக்கை வைக்கலாமா? ஜனநாயகத்தில் கோரிக்கை வைக்கிறது தப்பு இல்லையே. நான் அவருக்கு இந்த மாதிரி லெட்டர் தேவைப்பட்டா கொடுக்கணும்னு நீங்க அவர் ஊருக்கு போறதுனால இந்த லெட்டரை அனுப்பி வாங்க. தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். ஏன்னா நீங்களும் ஒரு எதிர்பார்ப்போட கவர்னரையும் சந்திச்சிருக்கிறீங்க. நாளைக்கு எடப்பாடி பழனிசாமியை சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா, திட்டம் இருக்கா, என்ன முடிவு எடுக்க போறீங்க சார்? தொலைபேசியில் அவர்கிட்ட பேசுவேன். மற்ற கூட்டணி கட்சி தலைவர்களோட அடுத்த கட்ட நடவடிக்கை பற்றி பேசுவேன். தேவைப்பட்டால் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஸோ மச். தேவைப்பட்டால் திரு எடப்பாடி பழனிசாமியையும் சந்திக்க தயாராக இருப்பதாக அம்மா மக்கள் முன்னேற்ற கழக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் அவர்கள் இங்க இருக்கக்கூடிய சூழ்நிலையில அவர் வந்து இங்கிருந்து சந்திச்சு விட்டு சென்றிருக்கிறார் ஆளுநர் அவர்கள் என்பதுதான் தற்போது இருக்கக்கூடிய செய்தி. மிக முக்கியமான நாளாக இன்றைய நாள் மாறி இருக்கிறது என்பதுதான் நாம் பார்க்க வேண்டியது இருக்கிறது. அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் சட்டமன்ற உறுப்பினர் எம்எல்ஏ எஸ் காமராஜ் அவர்கள் எங்கே இருக்கிறார் என்று தெரியவில்லை. இதில் குருதிரை பேரம் நடந்திருக்கிறது என்று ஒரு நேரடி அக்யூசேஷனை, நேரடி குற்றச்சாட்டை ஆளுநர் அவர்களிடம் டிடிவி தினகரன் கட்சியினுடைய பொதுச் செயலாளர், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் பொதுச் செயலாளர் குற்றச்சாட்டாக வைத்திருக்கிறார் என்பதுதான் இன்னைக்கு இருக்கக்கூடிய மிக முக்கிய பொலிட்டிக்கல் டெவலப்மெண்டா இருக்கு.